பிரைஸ் த லார்ட். ஓரிரு நிமிடங்கள் ஸ்தோத்திர பலியிட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதியிலே வாசம் செய்யும் பரமபிதாவே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆளுகை செய்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உமக்கே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பணியாய் இருப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். எகிப்தியரின் தலைச்சான்களை சங்கரித்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். தேவரே, முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்த ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். மகா நதிகளை வற்றி போக பண்ணினவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஆற்றை கால்நடையாக கடக்கச் செய்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினரே, உமக்கே ஸ்தோத்திரம். பாழானதை பயிர்நிலமாக்குபவரே, உமக்கே ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய துதி பலிகளில் மகிமைப்பட்டீரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நமக்காக இன்றைய இறை வார்த்தை அறிக்கை செய்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 94, 18 மற்றும் 19 வசனங்கள். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தூங்காமலும் உறங்காமலும் தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ள ஒவ்வொருவரையும் அவர் தன் பராமரிப்பில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருப்பார். ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் சறுக்கு விழாமல் உங்கள் அடிகளை உறுதியாக்கி உங்கள் விசனங்களை எல்லாம் நீக்கி இனி நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னேற ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுப்பார். அவர் கிருபை பெரியது என்று சொல்லி அவரை துதியுங்கள், துதித்து கொண்டே இருங்கள். இனி உங்கள் கால்கள் சறுக்காது மற்றும் உங்கள் உள்ளத்தில் உள்ள விசாரங்களை அமர பண்ணுவார். காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாகும். விசுவாசியுங்கள். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் கால்கள் சறுக்காதபடி உமது கிருபை எங்களை எப்போதும் தாங்குகிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது பிள்ளைகளின் உள்ளத்தில் இருக்கும் விசாரங்களை அமர பண்ணி சந்தோஷப்படுத்துவீராக. இப்போதும் இந்த வீடுதலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.